Om Sadashivasamarambaṁ Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparaṁ Vande Guru Paramparaṁ Samasta Jana Kalyane Niratam Karunamaya Namami Chinmayam Devam Satgurum Brahmavidvaram Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha Tasmai Shri Gurave Namaha Mokam Karoti Vachalam Pangum Dandayate Giri Yatkripatamaham Te Paramanandamada Paramanandamada. The Bhagavad Gita நான்காவது அத்தியாயத்தில் கடந்த வாரம் 24, 25 இந்த இரண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு 24வது ஸ்லோகங்களிலிருந்து நம்முடைய மறைநூல்களில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வேள்விகளை குறித்து கூறுகின்றார்கள். So you all know this word yajña is a very popular word. yajñaṁ அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை. ஆனால் பொதுவாக யஜ்ஞம் வேள்வி என்று நாம் சொல்லும் பொழுது அது ஏதோ வெளியில் செய்யக்கூடியது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். But it also means a spiritual practice. இது ஒரு ஆன்மீக சாதனைகள். எவ்வளவுதான் நம் ஆன்மீக விஷயங்களை குறித்து நாம் கேட்டாலும் கேள்விப்பட்டாலும் புரிந்து கொண்டாலும் கூட நாம் சாதனைகள் செய்யாவிட்டால் அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்வார்கள், எவ்வளவுதான் புதையல் புதையல் புதையல்னு நாம் கத்தினாலும் கூட, you may shout that there is a treasure, but ultimately you have to dig it up. அதை தோண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த புதையலை வெளியில் கொண்டு வராவிட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போன்று குருவினுடைய வாக்கியங்களை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இடைவிடாது ஏதாவது ஒரு பயிற்சி அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் ஒரு ஆன்மீக பயிற்சியினை ஒரு விடாமுயற்சியோடு இடைவிடாது செய்ய வேண்டும். See, then all that we learn will really fructify. அப்பதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரு அனுபவம் என்கின்ற ஒரு பலன் என்பது ஏற்படும். இங்க அனுபவம்ங்கிறது என்ன? கர்மத்தை போன்ற பலன்கள் இல்லை. இங்கே அனுபவம் என்பது நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பது புலப்பட முடியும். அந்த உண்மையான ஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கான இந்த முயற்சி, அதற்காகத்தான் பகவான் இங்கே பல்வேறு விதமான யஜ்ஞங்களை எல்லாம் ஒரு உபதேசமாக அர்ஜுனனுக்கு செய்கின்றார். இப்ப ஞானிகளுக்கு எது யஜ்ஞம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய பார்வையை அவர்கள் எல்லாவற்றையும் பிரம்மமயமாக பார்ப்பதால் அவர்களுக்கு இந்த பிரம்ம திருஷ்டியே அது ஞானமாக இருக்கின்றது. அது சாதனை இல்லை. அதனால பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மாக்னம் பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினாங்கிறது அவர்களுக்கு இது ரொம்ப இயல்பாக ஞான நிஷ்டையில் இருப்பவர்களுக்கு கைகூடுகின்றது. இப்ப மற்றவர்கள் நாம இந்த ஸ்லோகத்தை பிரம்மைவதேன கந்தவியம்ங்கிறது நமக்கு சாதனை. தி டெஸ்டினேஷன் இஸ் இண்டிகேட்டட். There is a journey. There must be some destination. Most of the time we are traveling without knowing our own destination. இந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணம் போயிட்டே இருக்கிறது. வாட் இஸ் அவர் ரியல் டெஸ்டினேஷன் அது தெரியலன்னா இதுல ஒரு சாதனமும் கிடையாது. நேற்று கூட 2 குழந்தைகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா யூ வில் grow. After some time your parents will get you married. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்.
அப்புறம் ஏதோ வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் when you do all these things, then you will actually you will not find a real taste in it. அப்புறம் இதெல்லாம் பண்ணினாலும் கூட I have seen all these people, ஆரம்பத்துல ஒரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அது ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். வீடு வாங்கணும்னு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஒரு புது கார் வாங்கினா கூட ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். பட் how long this excitement will last unless you are in real search for truth. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது பயனுள்ளதாக இருக்கும். The journey becomes more fascinating, interesting. Every moment, when will you look forward in this life? See, only when you seek the real purpose of this life. ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெய்வத்தினுடைய காட்சி கிடைக்க வேண்டும். இல்லை என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் எப்பொழுது உங்களுடைய மனதில் வேண்டும் வருகின்றதோ, then this journey, this particular life, you will see it differently. இதை சொன்ன உடனே இந்த 2 பிள்ளைங்க அப்ப எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் சுவாமிஜி. See, that is not the purpose. அது சொல்லும் பொழுது ரொம்ப சுலபம். You go through all these things, but understand this alone is not purpose of life. See, இது மட்டுமே வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமையை தேடி கொடுக்காது. This is the essence of entire life. Otherwise, we somehow like any other person, we will be just leading our life. நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்க்கையுமே தவிர there is nothing fresh to look forward. Whereas you see a seeker who is seeking the truth, seeking God. உண்மையை தேடக்கூடியவனுக்கு, சத்தியத்தை தேடக்கூடிய ஒரு முமுட்சு இருக்கு, ஒரு அபியாசிக்கு every moment he just looking forward, because anything, any change, a transformation can happen in him. Otherwise, every moment the search for this truth will keep bringing some kind of transformation. அது ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது மாறிக்கொண்டே இருக்கும். பிகாஸ் எவ்ரி மோமெண்ட் யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் தி ஃபயர் ஆஃப் நாலேஜ். நீங்க ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய மனதை, நம்முடைய இந்திரியங்களை, நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய பிராணனை ஒரு ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு அக்னியில we are doing this eternal sacrifice of it. A seeker, every moment living, that moment itself is a sacrifice. அவருக்கு ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் எப்படி இருக்கின்றது அப்படின்னு ஒரு வேள்வியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சலிப்பு இருக்காது. ரியல் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் இன் ஹிஸ் லைஃப் he never feels any boredom. அவங்களுக்கு அப்படி இருக்காது. இல்லைன்னா just think about, see, you are all listening, think about your own life or our own life. How many times we get disappointed, how many times we get frustrated, in spite of having everything. ஏதாவது படிப்புக்கு ஏதாவது நமக்கு குறையெல்லாம் நல்லா தான் படிச்சிருக்கோம், ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கஷ்டமா, வேற ஏதாவது, பட் in spite of having everything, still we continue to experience some kind of discontentment. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்று மருந்து வருது. இது a spiritual practice, a journey, a spiritual journey. So parallelly, life-nuடைய the material journey, it is inevitable. No scripture is asking you to evade or escape from your routine like that. You have to do. அது கிருஷ்ணரா இருந்தாலும் ராமராக இருந்தாலும் அவர்களுக்கும் கூட ஒரு லௌகிக காரியங்கள் இருக்கும். அவர்களும் சாப்பிடணும், அவர்களும் தூங்கணும். பட் பேரலா என்ன இருக்கணும்? Parallelly, there must be a spiritual journey. At one point of time, slowly this spiritual aspiration, this spiritual journey-ங்கிறது என்ன பண்ணணும்? It should merge with our, material journey, and it should work. நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிமாலயஸ் போனீங்கன்னா ஒரு பக்கம் அலக்நந்தா வந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மந்தாகினி வரும். கேதார்நாத்ல மந்தாகினி வரும், பத்ரிநாத்ல அலக்நந்தா வரும். See, when they meet at ருத்ரபிரயாக், அதான் பிரயாக்னு சொல்றோம். சங்கமம்னு சொல்லும் பொழுது என்ன இருக்கு, ரொம்ப ஸ்பான்டேனியஸ்ல, ரொம்ப அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஈஸிலி அலக்நந்தா will overtake மந்தாகினி. So மந்தாகினி will lose its identity.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்? Then it will, what you will see is only alakna. After at some point of time, from Gangotri, the Bhagirathi will come. The Bhagirathi will overtake everything. By the time it reaches Haridwar, Rishikesh, Varangadal, we call it as only Ganga. So all other, the Bhagirathi, Alaknanda, Mandakini, all these names and forms will disappear. Same way, in the life of a spiritual seeker, first the material, the spiritual, in the differences, when we intensely practice, when we completely, rededicate our life for the search of truth, thereafter you will see only spiritual life. Life is not material. Then life becomes completely spiritual. So, அப்படி ஆயிடும். அது வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பயணம், அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும். அதனாலதான் பிரம்மைவ தேன கந்தவியம். கடைசியில நம்ம அடைய வேண்டிய இடம் என்ன அப்படின்னா பிரம்மைவ தேன கந்த. அதுக்கு என்ன செய்யணும்? பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னா. அதனால வாட் எவர் யூ டூ, ஆல் தி ஆக்ஷன்ஸ் மஸ்ட் பி dedicated in search of truth. பிரம்ம கர்ம சமாதி, பிரம்மைவ தேன கந்தவியம். அவருக்கு அது எல்லாமே ஒரு திருஷ்டி அப்படி இருக்கிறது. நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இப்போ all those spiritual efforts, they are all termed as யஜ்ஞம். அதையெல்லாம் யஜ்ஞம்னு சொல்றாரு. அது நம்ம 25வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த பிரம்மார்ப்பணம்ங்கிறது தான் தி அல்டிமேட் விஷன். அதுதான் கோல், அதுதான் டெஸ்டினேஷன். இப்ப தெய்வம் evāpare யஜ்ஞம் யோகின paryupāsate. ஸோ அப்பரே யோகினஹ. வேறு சிலர் தெய்வம் evāpare அப்படி தெய்வத்தை வணங்குகின்றார்கள். அப்படி இறைவனிடத்தில், இறைவனுடைய ஒரு நாமத்தில், ஒரு ரூபத்தின் மீது அதீதமான ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி வைத்துக்கொண்டு நித்தியமாக ஒரு இறைவனை வழிபடக்கூடியவர்கள். அதுவும் ஒரு யஜ்ஞம். அடுத்ததாக brahmāgnāvapare யஜ்ஞம் yajñenaivopajuhvati. வேறு சிலர் இந்த ஜீவனை, இந்த பரமாத்மா என்கின்ற இந்த அக்னியில் அவர்கள் ஆகுதி செய்கின்றார்கள். அப்படி the individuality is lost. So yajñam upajuhvati என்றால் அவர்கள் இந்த யஜ்ஞத்தை, தங்களுடைய அகங்காரத்தை அவர்கள் பிரம்மம் என்கின்ற அந்த அக்னியில் இடுகின்றார்கள். இதுல முயற்சி இருக்கின்றது. they consciously they put forth this effort. அப்புறம் 26ல பார்த்தோம். 26வதுல 2வது லைன் முடிச்சோம். śhabdādīn viṣhayānanya indriyāgniṣhu juhvati. Then there are 5 indriyas. ஞானேந்திரியங்கள், இங்க சொல்றது 5 ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஞானேந்திரியமும் ஒவ்வொரு அக்னி. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக்னி. அந்த அக்னியில் என்ன பண்றார்கள்? śhabdādīn viṣhayānanya, அந்நியன வேறு சிலர், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தன், இந்த ஒவ்வொரு இந்திரியங்களையும், ஒவ்வொரு விஷயங்களையும் அதனுடைய இந்திரியங்களில் அவர்கள் ஆகுதியாக இடுகின்றார்கள். அதை பார்த்தோம். ஒரு அக்னியில ஆகுதியாக இடும் பொழுது எல்லாவற்றையும் ஆகுதியாக இட முடியாது. ஆகுதியாக இடக்கூடிய அந்த பொருளுக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு தரம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதே போன்று எல்லா விஷயங்களும் காதில் இயல்பாக விழுகின்றது. We have no control over all those things. ஆனால் எந்த ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த சப்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். So we have to discriminate all these things. இதையெல்லாம் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால கூட been writing a small commentary on it. அதுல கூட யார் திருடர்கள்னு ஒரு கேள்வி வரும். அப்படி தஸ்கராகான், அப்படி திருடர்கள் யாருன்னு விஷயாகான்னு முடிச்சிடுவார். அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சிடுவார். ஆல் தி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், they rob our discrimination. அப்படி they are the real robbers. அதுதான் நம்மளுடைய ஞானத்தை அது திருடி விடுங்கிறதால கவனமாக இருக்க வேண்டும். śhabdādīn viṣhayānanye indriyāgniṣhu juhvati. அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் śhrotrādīnīndriyāṇyanye. அந்நியன வேறு சிலர். śhrotrādīnīndriyāṇyanye 2வது லைன்ல இருக்கக்கூடியது விஷயங்கள். அடுத்து இருக்கக்கூடியது இந்திரியங்கள். அதே மாதிரி நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கிறது. ஸ்ரோத்ர, ஜிஹ்வா, கிராண, நேத்திர, துவக், மெய், வாய், கண், மூக்கு,
செவி அப்படின்னு நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கின்றது. இந்த 5 இந்திரியங்களையும் என்ன செய்கின்றார்கள்? ரொம்ப அழகான வார்த்தை, சம்யம அக்னிஷு. அது ஒரு அக்னி. எவ்ரிதிங் இஸ் டர்ம்ட் அஸ் ஒன்லி ஃபயர். ஈவன் நீங்க மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அக்னிகளுடைய பெயர் இருக்கும். எல்லாமே அக்னி தான். The walk is also an agni. Speech is also a fire. So it's full of energy. அதனால சம்யம அக்னிஷு. சம்யமம்னு என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் செல்ஃப் கண்ட்ரோல். யம, யம மீன்ஸ் டு கண்ட்ரோல். யமயதி, கண்ட்ரோல். சம் யம என்றால் சம்யக் யமயதி, பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். ஒரு ஒரு முழுமையான, அது நன்றாக புரிந்து கொண்டது. எப்பொழுதுமே வெதர் இட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல் ஆர் டிஸ்பேஷன், டிட்டாச்மெண்ட், these are all great terms. Dispassion சொல்றோம், detachment சொல்றோம், self control சொல்றோம். But that should become so natural. See, when we are firmly rooted in knowledge, then these things will become so natural. அது செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது புலனடக்கம் அப்படிங்கிறதோ பொறிகளுடைய அடக்கம்ங்கிறது. இப்போ முதல்ல śhabdādīn viṣhayānanyங்கிறது புலனடக்கம். śhrotrādīnīndriyāṇyanye பொறிகளுடைய அடக்கம். இந்திரியங்களுக்கு தமிழ்ல பொறிகள்னு சொல்றோம், விஷயங்களுக்கு புலன்கள்னு சொல்றோம். அந்த புலன்களுக்கு சொன்ன சுவை, ஒளி, ஓசை, ஊறு, இவை 5 வகை தெரிவான் கட்டே உலகுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இருக்கும் கூட இந்த பொறிகளை கூட என்ன பண்ற? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்கை ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு இது இறைவனுக்கே சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். பொறிவாயில் 5 அவித்தான். அங்க கூட பாருங்க, அவித்தான் தான் இருக்குது. அவிக்கிறது இந்த ஃபயர்ல போட்டு என்ன பண்றோம்? அவித்தானே ஜஸ்ட் சம்மன் பொறிவாயில் 5 அவித்தான். இந்த இந்திரியங்களை எல்லாம் யார் ஒருவன் எதுல போட்டு அவிக்கிறார் அப்படின்னு சம்யம அக்னிஷு. தட் கோஸ் வித்தவுட் சேயிங். சம்யமம், கட்டுப்பாடு என்கின்ற அக்னி. அது இறைவனுக்கே அப்படி. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அப்படி பொய்தீர் ஒழுக்கம்னு ஒரு ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய, அது இறைவனை சொல்லக்கூடியது. யார் ஒருவர் அந்த இறைவனுடைய பாதையில் நிற்கின்றார்களோ, நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்னா இங்க அழிவற்ற வாழ்க்கை, அப்படி அமர வாழ்க்கை. நீடு வாழ்வார் மரணமில்லா பெருவாழ்வு சொல்கின்றோம். அந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். அதனால சம்யம, நீங்க நம்ம பதஞ்சலி யோக சூத்திரங்கள் எல்லாம் படிச்சோன்னு sometimes this samyama is a technical word. So samyama with respect to time, samyama with respect to space, samyama with respect to object. அப்படிதான் தாரணா, தியான, சமாதி. இந்த தாரணா, தியான, சமாதி இந்த மூன்றுமே சம்யமா with respect to time, space, object தான். அதனால அது எங்கேயாவது யோக சூத்திரங்கள் படிக்கும் பொழுது பார்ப்போம். இங்க சிம்பிளா சொல்லும் பொழுது சம்யமம். You take gold, ஒரு தங்கத்தை எடுத்து நெருப்புலதான் போடுவாரு. நீங்க பாரு, நெருப்புல போட போட என்ன ஆகுது அப்படின்னு இன்னும் அது அதிகமா ஜொலித்து கொண்டே இருக்கும். All the impurity, the fire has the capacity to remove the impurities. அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டி எல்லாம் அதை என்ன பண்றது? அழுக்குகளை எல்லாம், மாசுகளை எல்லாம் நீக்கி. நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஊதிண்டே இருப்பார்கள் இந்த காலத்துல. இப்ப எல்லாம் மாறிடுது. ஏன்னா அப்படியே அடிச்சுட்டே இருப்பாரு. அதுல போட்டு போட்டு எடுத்து அப்புறம் வச்சு அடின்னு அடிப்பார்கள். அப்பதான் என்ன ஆகும்? அது ஜொலிக்கும். அதே மாதிரி இந்த இந்திரியங்களை அப்பப்ப தூக்கி எதுல போடணும்? அப்படி கட்டுப்பாடுங்கிற அக்னியில போட்டுட்டே இருக்கணும். யூ புட் இன் தி ஃபயர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். See, to lead a controlled life is such a joyful thing. Sometimes the self control கேட்டாலே it becomes a painful word. People find it very painful. In short, self control is such a joyful exercise, because every time when there is a thought, your senses runs here and there. அது இங்கேயும் ஓடும் பொழுது சர்வேந்திரியாணி நிருத்தியம்னு சொல்றார். மனோகி சஞ்சலம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. To remember all those slokas itself is a big exercise. மனம் எப்பொழுது பார்த்தால் ஒரே சஞ்சலமாக இருக்கின்றது. மனோகி சஞ்சலம். சர்வேந்திரியம் நிருத்தியம். எல்லா இந்திரியும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறது.
இந்திரியங்கள் மனசெல்லாம் பார்த்து ஒரே சஞ்சலமாக இருக்கிறது, இது எப்ப நான் கட்டுப்படுத்த போறேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பட் யூ புட் டேக் எவ்ரி சென்சஸ் கான்சியஸ்லி and just put it in the fire of self control. Then that is how we purify each sense organ. அப்புறம் யாராவது காதுல இந்த வீணான விஷயத்தை ஓதுனாங்கன்னு என்ன ஆயிடும் அப்படின்னா, யூ டோன்ட் லிசன் டு இட். People come and tell you so many things. We should have a proper discrimination to listen to what we supposed to listen. எது கேட்கணும், எதை எடுத்துக்கணும், எதை இப்ப இவ்வளவு கீதை சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்களா நீங்க? So you take it seriously if it is already, if you have put your ear in the fire of self-control, then all that we speak will have some importance. If our ear itself, our shravanendriyame நமக்கு purify ஆகலைன்னா, all this is said and done, it just goes in the air. இதெல்லாம் காற்றுல போயிடும். And you just look at it in the world. நீங்க பார்த்துட்டே தான் இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கணும். But put your vision in the fire of self-control. Then நம்ம எதை பார்க்கிறோமோ, பார்க்கக்கூடிய விஷயங்கள் will not affect our mind. அதுக்காக எங்க போனாலும் கண்ணை மூடிட்டே போக முடியும், காதுல பஞ்சை வச்சுட்டே போக முடியாது. நம்ம you should keep all your senses very active, but add a filter called self-control. ஒரு ஃபில்டரை போட்டு, ஒரு டேப்ல கூட ஒரு சின்ன ஃபில்டர் வச்சிருக்கோம். அந்த டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணியில அதுல ஏதாவது டஸ்ட் கலெக்ட் பண்ணிடுவோம். பட் we have 5 senses with no filter. அதுக்கு ஒரு ஃபில்டரும் கிடையாது. அப்படி you let every worldly things in அதுக்குள்ள விடுறோம் நம்ம. So we should exercise some self-control over it. நம்ம இதை படிச்சோம். யதா சம்பரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியக தஸ்ய பிரதிஷ்டா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா படிச்சோம் 2வது அத்தியாயத்துல. இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியக, இங்க சம்யமத்திற்கு சொல்றார். இந்திரியங்களை எல்லாம் இந்திரிய விஷயங்களிலிருந்து யார் ஒருவன் உள்ளே இழுத்துக் கொள்கின்றான். அதற்கு உதாரணம் யதா சம்பரதே சாயம் கூர்மோங்கானி, எவ்வாறு ஆமையானது எல்லா இந்திரியங்களையும் ஆபத்து என்று வரும்போது, just a tortoise, it has its own wisdom. When it sees some danger, immediately it withdraws all its senses at once. ஏன்னா எல்லா இந்திரியங்களையும் அது உள்ள இழுத்துக் கொள்வது போன்று ஞானி. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றினும் எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு அழகான திருக்குறள். we should practice it. இதுக்கு வேற ஒரு சப்ஸ்டிடியூட்டும் கிடையாது. அதனால śhrotrādīnī indriyāṇi anye sanyamāgniṣhu juhvati. They should continuously go on, because we are using all these 5 senses. காலையில எழுந்து all the 5 senses are active. அதனால தான் நான் வேடிக்கையா சொல்வேன், ஒருவேளை காது கேட்கலன்னா நான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு சொல்றது விட்டுனா, அட்லீஸ்ட் ஒரு சென்ஸ் ஆர்கன்ல இருந்து நமக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னு விடுதலை. we need not worry about it. அப்புறம் யாரும் அனாவசியமா நம்ம காதுல எதுவும் போட மாட்டார்கள், புரிஞ்சு போயிடும். Please practice over the period what I am insisting. Every day when you seriously, sincerely take up some spiritual practices, when you see your own antakarana blossoming, உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்தக்கரணம், நம்மளுடைய மனமும் புத்தியும் அதுவே விரியும் பொழுது, when you see your own purification, you don't need anybody's certificate. நீங்க எல்லாம் பியூரிஃபை பண்ணி ஞானம் அடைஞ்ச உடனே உங்களுக்கு சிம்மாசனம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் வரி அபவுட் தி வேர்ல்டு, அதனுடைய ரெக்கக்னிஷன், அதெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. there will be a joy, ஒரு innate joy. எப்பொழுதும் ஒரு சந்தோஷம், எப்பொழுதும் ஒரு திருப்தி இருக்கும். you will not come under the mercy of anything or anybody. நீங்க யாருடைய ஒரு வளையத்திற்குள்ளும் நீங்கள் வரமாட்டீர்கள். சர்வ சுதந்திரத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். The self-control will give you all the freedom that you need in your life. This self-control.
பட் அதுக்கு என்ன பண்ணணும்? we have to consciously we have to practice. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு சொல்றாரு பாருங்க கிருஷ்ணர். śhrotrādīnīndriyāṇyanye sanyamāgniṣhu juhvati. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். So we just put all our ears, into the fire of this knowledge. அடுத்து என்ன சொல்றார்? 27வது ஸ்லோகம் பார்த்து. சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. அழகான ஸ்லோகம் இது கூட. அடுத்து சொல்லும்போது சர்வாணி இந்திரிய கர்மாணி, எல்லா இந்திரிய கர்மங்களையும், இங்க இந்திரிய கர்மாணின்னு இருக்கிறதால we can take கர்மேந்திரியங்கள் எடுத்துக்கலாம். earlier since it was told about ஞானேந்திரியங்கள்னு சொன்னதால இங்க இந்திரிய கர்மாணி, எல்லா 10 இந்திரியங்களையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்திரிய கர்மாணின்னு ஸ்பெசிபிக்கலி ஆல்சோ சின்ஸ் இட் இஸ் டோல்ட் இந்திரிய கர்மாணின்னு சொன்னதால கர்மேந்திரியங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சர்வாணி இந்திரிய கர்மாணி. அடுத்து என்ன? பிராண கர்மாணி. இந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிராணன் இருக்கு. பிராண, அபான, வியான, உதான, சமான, அதுக்கப்புறம் 5 உப பிராணங்கள் எல்லாம் இருக்கின்றது. எல்லா பிராணங்களும் இட் இஸ் அ பவர் ஹவுஸ். இந்த பிராணன் தான் இட் இஸ் அ ரியல் பவர் ஹவுஸ். அது எப்பவும் இந்த பிராணத்தை we should conserve our energy. பிராண கர்மாணிச்ச அப்பரே. அப்பரேன்னா other people, but there are some other seekers. Beauty is they put all of them in the fire of Atma Samyama Yoga Agnaut. Agnauna Agnil. எந்த அக்னியில்? திருப்பி என்ன சொல்றார்கள்? சம்யம அக்னௌட். கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், சம்யமம் அப்படின்னா a conscious effort, a kind of a discipline. அந்த அக்னி என்ன சம்யமம்? ஆத்ம சம்யமம். ஆத்மனி சம்யமக, ஆத்ம சம்யமக. அதுதான் சமாசம். ஏன்னா ஆத்மனி அப்படின்னா இங்க ஆத்மனின்னா அதை மனசுன்னு எடுத்துக்கலாம், ஆத்மா சப்தத்திற்கு மனம்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? புத்தின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நேரடியாக ஆத்ம தத்துவங்கிற அந்த அக்னியில என்ன பண்றார்கள்? அந்த அக்னியில் அவர்கள் இடுகின்றார்கள். Now the Atma also means self knowledge. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க இந்த இந்திரிய கர்மங்கள், பிராண கர்மங்கள், இவை எல்லாவற்றையும் ஆத்ம ஞானம் என்கின்ற அந்த அக்னியில் இடுவதற்கு முன்பாக knowledge. That is more important. See, if there is no fire of knowledge, இல்லைன்னா எங்கிருந்து இந்த பிராண கர்மங்களெல்லாம், இந்திரிய கர்மங்களெல்லாம் எல்லாருக்கும் இந்திரியங்கள் இருக்கு, பிராணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக்டிவ்லி தே ஆர் ஃபங்க்ஷனிங். பட் நமக்கு எதுவும் ஆத்ம ஞானம். If we are not endowed with self-knowledge, then what is the use? Therefore, it is said, and the last word underline பண்ணிக்கங்க, ஞான தீபிதே, kindled by self-knowledge. ஆத்ம ஞானத்தினால், ஆத்ம அறிவினால் தூண்டப்பட்ட அந்த தீபத்தில் first you should, light the lamp of knowledge. முதல்ல யஜ்ஞம்னு ஒண்ணு பண்ணுறது என்ன வேண்டும்? யஜ்ஞத்திற்கு என்ன பண்ணணும்? கடந்த முதல்ல என்ன பண்ணணும்? அக்னி எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். If there is no fire, நீங்க எல்லாவற்றையும் ஆசைகளை எல்லாம் இடுவீர்கள். அதே மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு, பிராணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கடைசியில மாப்பிள்ளையை காணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. So you have everything, but we have not kindled the fire of knowledge. On the contrary, அஜ்ஞான தீபம் பிரகாசிச்சுட்டே இருக்கிறது. Continuously we are doing only that. We are already lit. Our mind is lit up with this kind of ego, ahankarangarada பாருங்க. Just think about this ego. மனிதர்களுடைய அகங்காரம் ஆச்சரியம் இல்லையா? ஞான தீபித்தே. So இந்த ஞான தீபம்ங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, we should be lit. இந்த ஞானங்கிற விளக்கை we should lit
the fire of knowledge consciously. And we have to deliberately we have to do it. எல்லாருக்கும் பிறக்கும்போது ஞான தீபத்தோட பிறக்கல. ஏன்னா அஜ்ஞானம் தான் நமக்கு சகஜமாக இருக்கிறது. சகஜமாக இருக்கக்கூடியது அஜ்ஞானம். We are born with that ignorance. அந்த ignoranceங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கின்றது. So what we supposed to do? Light this fire of knowledge first. அது என்ன பண்ணணும்? டெலிபரேட்டா பண்ணணும். No animal can do that. எந்த ஜென்மத்திலையும் எந்த பிறவியிலையும் யாருக்கும் ஒரு வாய்ப்பே கிடைக்காது. அதனாலதான் இந்த ஜந்துலாம் நரஜன்ம துர்லபம்னு ஏன் இந்த மானிட பிறவியை ரொம்ப அரிதாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒன்லி இன் திஸ் ஹியூமன் லைஃப் யூ கேன் லிட் திஸ் ஃபயர் ஆஃப் நாலேஜ். தட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஹியூமன் பர்த். இதுல மட்டும்தான் உங்களால அந்த ஞான தீபத்தை உங்களால ஏற்ற முடியும். Therefore it is said ஞான தீபிதே ஏத்தணும்னு சொல்றாரு. So first lit up or the light up the fire of knowledge. அதை ஏற்ற வேண்டும். In that fire of knowledge, sacrifice everything, all our inhibitions, all our weaknesses, எதெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகின்றதோ, எதெல்லாம் நம்மை தாழ்த்துகின்றதோ, எடுத்து அந்த போகி அன்னைக்கு எடுத்து எல்லாம் ஒழிக்கிறாங்களா இல்லையா? நமக்கு எப்பொழுதுமே வெளியில் இருக்கக்கூடிய யஜ்ஞங்கள்லயே தான் நம்மளுடைய கவனம் இருக்கிறது. We give so much importance for பாக்கிய யஜ்ஞம். இது this yajna is purely subjective fire, and the guru and the shastra, they are ready to help you. அவங்க விளக்கு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, திரி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. they give everything in your hand, but they tell you like it. See, you just do it, you take all the credit. பின்னாடி in 10th chapter Lord will say தேஷாமே வானுகம் பார்த்த அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்தர ஞான தீபேன பாஸ்வதான்னு சொல்லப்படுறாரு. See, out of extreme compassion, sitting close to their heart, destroying their own ignorance. I destroy the ignorance of everybody by lighting this lamp of knowledge. I myself light this lamp of knowledge. At least I need to light it up. நானே இந்த ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். The Guru is ready to do everything. Don't underestimate his capability. He is not what he appears to be. His appearances are very, very, very deceptive. He may say that he doesn't know anything. He may say that he is a very ordinary person, but he is full of fire. It is a universal light. The universal light. When I was 16, 17 years old, the first book I read is The Light of Asia. It is on Gautama Buddha. It's a very famous book, The Light of Asia. And I used to wonder why it is called Light of Asia. He is a light for the whole universe. The Guru has, nobody can put out that fire. He has enormous fire of that knowledge. Whoever comes in his contact, he can light up everybody. The only purpose for which he has descended on this earth in a simple form, so that we can approach him. அவரை அணுகக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நாமம், ஒரு ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஞானம்ங்கிற இந்த விளக்கை ஏற்றுவதற்காகத்தான். புதத்தாழ்வார் பாட்டு கூட இருக்கு, பெரியாழ்வார் புதத்தாழ்வார். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாய் இன்புருகு சிந்தனை இடுதெரியாய் ஞான விளக்கேற்றினேன்னு ஒரு அழகான பாட்டு கூட உண்டு. He is ready to, குரு அந்த ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். But why do you unnecessarily bother him? When he gives everything, can't you do it on your own? He has already given, எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னா எழுத்து உட்கார்ந்து என்ன பண்ணணும்? எழுத்து. See, then in that light of knowledge, when you see everything, the whole world appears differently. அந்த ஞானம்ங்கிற அந்த விளக்குல இதே நாமரூபம், எல்லாரும் பார்க்கக்கூடிய அதே நாமரூபங்களை தான் பார்க்க போறோம், இதே உலகத்தை தான் பார்க்க போறோம். ஆனா இந்த உலகம் எல்லோருக்கும் தெரிவது மாதிரி என்ன தெரியாது, நமக்கு தெரியாது. இந்த உலகம் நமக்கு எப்படி தெரியும்?
Brahmarpanam Brahmahavihi Brahmagno Brahmanahutam Brahmaiva tena gantavyam Brahma karma samadhina. Then see, this is what a Sadguru, sitting in our own heart, we are ever indebted to them. Any amount of gratitude expressed in terms of a word or a service, cannot அது வந்து கடனை அடைக்காது. என்ன சொல்றாரு? we have to do it. This capacity is there. மானுட பிறவி எடுத்து இந்த ஒரு ஞானம்ங்கிற இந்த விளக்கை ஏற்றி அழகாக சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார்? ஞான தீபிதே, ஃபர்ஸ்ட் கிண்டில் திஸ் ஃபயர் ஆஃப் நாலேஜ். Just see one big yajna spontaneously, it is already going on in our own body. No, we have not recognized it. Therefore, we don't thank also. See, there is a Jataragni. வயிற்றுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜாட்டராக்னின்னு ஒரு அக்னி இருக்கிறதா இல்லையா? யூ புட் எவ்ரிதிங் இன்சைட். உள்ள என்ன ஆகுது அப்படின்னா பர்கரா போறது, பிட்சாவா போறது. தட் ஜாட்டராக்னி, அது ஒரு குரு. உள்ள இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி குரு. இன் யோகா யூ கேன் see it. See, அந்த ஜாட்டராக்னியை வைத்துதான் that yogi comes to know that how long he will be living in this body. Now, I don't want to talk much about it, but one can easily see the Jataragni. This Jataragni, you put everything, it's a digestive fire. It is digesting. அது நமக்கு தெரியல, because Lord already, he has supplied that fire when he has manufactured this body. இந்த உடம்பு அவர் படைச்சு கொடுக்கும் பொழுது ஒரு ஜாட்டராக்னி, அது இல்லைன்னு you just think about it. When that digestive fire slowly, when we just misuse it, disuse it, abuse எல்லாம் பண்ணோம்னாதான் என்ன ஆகுது? அது வந்து all the diseases we experience because of this lack of this jatara. அது போயிட்டே இருக்கிறதா இல்லையா? அதனால one is already there. No, we must parallelly develop another fire. That is the fire of knowledge. ஞான தீபி தேவ். எப்படி ஜஸ்ட் ஒரு எண்ணெய் ஊத்தின உடனே என்ன ஆகுது? யூ ஜஸ்ட் புட் ஆயில். இமீடியட்டா பார்த்தோன்னா உடனே அந்த அந்த தீபம் ரொம்ப பிரகாசம். இட் வில் ஸ்மைல். ஏன்னா சமயத்துல எண்ணெய் குறைஞ்சிட்டே போகும். யூ ஜஸ்ட் புட். அதனால யூ புட் தி ஆயில் கால்ட் விவேகம். ஸோ திஸ் லைட் இஸ் lit up only with knowledge. இந்த தீபத்தை வேற எதனாலும் ஏற்ற முடியாது. ஞான தீபத்தை எதனால ஏற்றணும்? இப்ப எண்ணெய் தீபத்தை எண்ணெயினாலுமே ஏற்ற முடியும். நீங்க எவ்வளவு கீதை படிச்சாலும் விளக்கு தானே எரியாது. நீங்க அதுல எண்ணெய் ஊத்துனாதான் விளக்கு எரியும். அதே மாதிரி இங்க வந்து தலைக்கு எண்ணெய் வச்சாலும் உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் ஞானம் வராது. இங்க put the oil called vivekam. You take the lamp of vairagya, put the oil of vivekam. And in the wick of dispassionate, take the wick of dispassionate. வைராகியம்ங்கிற அந்த திரியில விவேகம்ங்கிற ஒரு எண்ணெய் ஊட்டு. இல்லைன்னா நார்மலி அந்த திரிக்கு வந்து பிரம்மச்சாரியம்னு சொல்லுவாரு. ஒரு பிரம்மச்சரியம்ங்கிற அந்த பிரம்மச்சாரி சம்யம், பிரம்மச்சாரி சம்யம், சம்யமம் அப்படிங்கக்கூடிய அந்த திரி விவேகம்ங்கிற அந்த எண்ணெயை ஊற்றி வைராகியம்ங்கிற அந்த விளக்கு, இந்த விளக்கை எடுத்து அப்படி பக்திங்கிற ஒரு தூய்மையான இடத்துல அந்த விளக்கு ஏற்றும் போது என்ன இருக்க கூட காற்றடிக்க கூடாது. சரி, காற்றில்லாத இடம் தான் தூய்மையான அந்த கரணம். சரி, காற்றில்லாத இடம்ங்கிறது இந்த பியூர் ஹார்ட், தூய்மையான அந்த கரணத்திலும். ஜஸ்ட் இமேஜின், தூய்மையான அந்த கரணம் சுத்தமா இருக்கு. அந்த கரணம் சுத்தம் இல்லாமல் இந்த சாஸ்திரம் படிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. We should just purify our heart. Purify our heart. அந்த தூய்மையான அந்த கரணத்தில் நல்ல வைராகியம்ங்கிற ஒரு விளக்கை எடுத்து அதுல வந்து சுய கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடிய ஒரு திரியை போட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? விவேகம்ங்கிற அந்த எண்ணெயை விட்டு அப்புறம் இந்த ஞானம் அப்படிங்கக்கூடிய அப்புறம் இதெல்லாம் ரெடினாலே சாதாரணமா ஞானம் தானவே வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஏற்றணுங்கிற கூட அவசியமே கிடையாது. இப்ப தூய்மையான அந்த கரணம் இருக்கு, வைராகியம்ங்கிற விளக்கு இருக்கு, விவேகம்ங்கிற எண்ணெய் இருக்கிறது.
நல்ல சம்யமங்கிற திரும்பி இருந்தா அந்த திருப்பி அதை யாரும் ஏற்றவே வேண்டாம். தானாக அது தானாகவே அந்த ஞானம்ங்கிற அந்த அக்னியானது ஏற்று. How beautifully it is explained in our scripture. They said that ஞான தீபிதே. அந்த ஞானம்ங்கிற அந்த தீபத்தை என்ன பண்ணணும்? இந்த ஆத்ம சம்யம அக்னோ ஆத்மனி சம்யமக ஆத்ம சம்யக சயேவ யோக சொல்றாரு ஞானம். இன்ஃபேக்ட் இது கூட இன்னொரு ஞான யோகம். அப்படி ஏற்று என்ன பண்ணணும்? சர்வாணி, அதுல எல்லா இந்திரிய கர்மங்களையும் பிராண கர்மம் நீங்க ஏற்றுனா போறோம். அப்புறம் இந்திரியங்கள் பிராணங்கள் எல்லாம் இது ஜஸ்ட் லைக் ஒரு விளக்குன்னு இருந்த விட்டில் பூச்சிகள் எல்லாம் என்ன பண்ணும்? தானாக நோக்கி போகும். அதே மாதிரி உங்களுடைய இந்திரிய கர்மங்களும் பிராண கர்மங்களும் ஏற்கனவே எந்த ஒரு ஃபயர் அக்னி இருக்கிறதோ அதுதான் போய் விழும். அஜ்ஞானங்கிற ஒரு அக்னியை நம்ம ஒரு விளக்கை நாம ஏற்றி வைத்திருந்தோம்னா, தீபத்தை ஏற்றி வைத்திருந்தோம்னா, இந்திரிய கர்மங்கள் பிராண கர்மங்கள்லாம் அதுலதான் போய் விழும். அந்த விளக்கு எரிந்தால் என்ன ஆகும்? நேச்சுரலி ஆல் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், ஆல் தி பிராண கர்மா அது அந்த ஞானத்தை தேடி போய் என்ன பண்ணும்? தன்னை தானே அது புதுப்பித்துக் கொள்ளும், தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும். So therefore it is said, we are advised to light up this fire of knowledge. இந்த ஞானா பின்னாடி சொல்ல போற ஞானாக்னி தக்த கர்மா தமக பண்டிதம் புதாக. இந்த ஞானம்ங்கிற இந்த அக்னியில யார் ஒருவர் எல்லா விதமான கர்மங்களையும் எரித்து விட்டாரோ அவரை பண்டிதர்கள். Now there are so many yajñas. சப்போஸ் இதுவும் நம்மளால பண்ண முடியல, ரொம்ப இதெல்லாம் கேட்கும் பொழுதே ஆயாசமா இருக்கு. விவேகம், வைராக்கியம், சுத்தமான அந்த கரணம், சுய கட்டுப்பாடுங்கிற திரி, நத்திங் இஸ் காஸ்ட்லி ஆக்சுவலா. இதெல்லாம் இட் இஸ் ஆல் ஆட்டிடியூடு தான். இது எல்லாமே அப்படி. இட் டசன்ட் காஸ்ட் யூ எனிதிங். பட் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு பெரிய ஆயாசமாக இருக்குது. எனிதிங் சப்ஜெக்டிவ், ஏதாவது உள்ள பண்ணுங்கனாலே, உட்காந்து செய்யுங்கனால நமக்கு உடனே இங்க சோம்பேறித்தனம் இல்லை, எங்கிருந்தா ஒரு பயம். அப்படி அப்ப என்ன பண்ணணும்? then just go out and do something. Then you do something externally. If you are not afraid of doing something subjectively, உள்ள முடியல, start. Then you do. அதெல்லாம் கூட என்ன சொல்றாரு? அதெல்லாம் கூட வேள்விகள் தான். அடுத்த ஸ்லோகத்துல எத்தனை வேள்விகள் பாரு. ஒவ்வொரு வேள்வியும் நான் ஏற்கனவே எவ்ரிதிங் இஸ் a spiritual practice. They are all meant for purification. அது நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்ஷித விரதாஹ. It's a beautiful slogan. I will come to that word. Samshita vrataha. Samshita is such a beautiful word. So, yatayata. Yarne yataya. Yatayana yati. The one who is constantly striving. இடைவிடாது முயற்சிப்பவர்கள், எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் செய்து ஆன்மீக சாதனைகளை இடைவிடாது செய்யக்கூடியவர்கள். So such people are called yatayaha. So one should become an yati. Yar yati. So some people, they do dravya yajñaha. Dravya yajñam. See, dravya yajñaha is only an adjective. So their name itself is called apare dravya yajñaha. See, they are all called dravya yajñas. Adjective word. Apare. Apare, there are other people. Dravya yajñaha. அந்த திரவியத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வேள்வியை செய்யக்கூடியவர்கள். So they take some kind of திரவியம். ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லும் பொழுது தீர்த்தேஷு திரவிய விநியோகம் யஜ்ஞ புத்தியா குர்வந்தி ஏதே திரவிய யஜ்ஞாக. இந்த திரவிய யஜ்ஞங்களில என்ன பண்றார்கள்? தீர்த்தேஷு, ஏதாவது ஒரு தீர்த்த கஷேத்திரங்களில் சென்று திரவிய விநியோகம், இந்த திரவியத்தை விநியோகம் செய்கின்றார். அது எப்படி விநியோகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா யஜ்ஞ புத்தியா.
யஜ்ஞ புத்தியோடு நாம் விநியோகம் செய்ய. யஜ்ஞ புத்தியான ஈஸ்வர் அர்ப்பண புத்தி. அது வந்து யூ கோ டு தீர்த்த கஷேத்திரங்கள். அட்லீஸ்ட் நம்ம ரெகுலரா பண்ணலைன்னாலும் கூட ஆக்சுவலா ரெகுலராகவே பண்ணணும். ஏன்னா நாம் இருக்கக்கூடிய இடமே தீர்த்த கஷேத்திரம் நினைச்சுக்கணும். எவ்ரி டே சம் கைண்ட் ஆஃப் திரவியம். அது வந்து அன்னமாக இருக்கலாம். அன்ன இஸ் ஆல்சோ கால்டு திரவியம். தென் தெர் இஸ் வஸ்திரங்கள் கொடுக்கலாம். வஸ்திரங்கள் இருந்தால் ஒரு சன்னியாசிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தா கூட நீங்க சன்னியாசிக்கு தான் உடனே வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. யூ கிவ் வஸ்திரங்களை என்ன பண்றோம், தென் யூ கிவ் இட் எவ்ரிபடி. வஸ்திரங்கள் கொடுக்கலாம். சம்டைம் பசுக்கள் இதெல்லாம் கூட தானம் பண்றவர்கள், கோதானங்கள் எல்லாம் இருக்கின்றது. சம்டைம் பீப்புள் ஆர் பில்டிங் ரெஸ்டிங் பிளேசஸ், தீர்த்த கஷேத்திரங்கள். நேற்று வாக்கிங் போகும்போது நீங்க பார்த்தேன், ஒரு ஆச்சரியமா ஒரு காட்சி பார்த்தேன். என்ன காட்சின்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சம்பந்தப்பட்ட வணிக வளாகம். இவ்வளவு பெரிய மன்னர்கள், ராஜாக்கள் எல்லாம் இந்த கோவில்களுக்கெல்லாம் இவ்வளவு நிலங்களையில எதற்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அதெல்லாம் வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய சத்திரங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து, இன்னும் வர்றவங்க தங்குறதுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிறதுக்காக. ஈவன் 1,00,000 பேர் கோவிலுக்கு வந்தாலும் 2,00,000 பேர் தங்கணும், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்திருக்கிற. இன்னைக்கு அரசு பார்த்ததுன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட வணிக வளாகம். இது அது வந்து we have made everything as a commercial center. Even we have taken large property. Actually everything is large property only. பட் அதுல கூட ஸ்பெசிபிக்கா பகவானுக்குன்னே கொடுத்திருக்கிறத கூட என்ன பண்றோம், அதையும் கூட நாம என்ன பண்றோம், வணிக வளம் மாத்திட்டோம். அது பெருசா நல்ல பெயிண்ட் அடிச்சு வேற வச்சிருக்கிறார்கள். ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு நோட்டீஸ் இட். அப்பதான் இதெல்லாம் திரவிய யஜ்ஞம்னு படிச்சோம் நம்ம. ஏன்னா வாட் சி தி விஷன் ஆஃப் தி பீப்புள் ஹூ ரூல் திஸ் கண்ட்ரி. இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, இந்த ஷிபி சக்கரவர்த்தி எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அப்படியே நெஞ்சே உருக்கிடும். சாதாரண ஒரு பறவைக்காக அவன் வந்து தன்னுடைய உயிரையே, அந்த ராஜா வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்தானு. இங்க வந்து ஒரு பாண்டி வழிகள் கதையெல்லாம் படிப்ப, ஒரு முல்லை கொடிக்காக வந்து தன்னுடைய தேவையை கொடுத்தான். மண் சோழன் எல்லாம் அவன் வந்து ஒரு மண் கடந்ததுங்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் பலி கொடுத்தான் அப்படின்னு. Now see what these people are doing, what these rulers are doing. Such people we will elect. இவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கின்றோம். They are trying to loot everything. See, there is no idea to give it up. ஒன்னும் இல்லை. அக்ஷய தீதி வந்துருச்சுன்னா உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏதாவது இல்லாத நகையா அப்படி உடனே அக்ஷய திதியில வாங்கணும், அக்ஷய திதியில கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு. See, we always wanted to buy, acquire more. Then where is the idea of giving? அதனால அட்லீஸ்ட் உங்களுக்கு நீ டெய்லி இதை பண்ணணும்னாலும் பரவாயில்ல. எங்கேயாவது தீர்த்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போனா அங்கேயாவது என்ன பண்ணணும், கொஞ்சமாவது எடுத்து 4 பேருக்கு கொடுக்கணும். அதனால ஆச்சாரிய எழுதும்போது தீர்த்தேஷு திரவிய விநியோகம். யாரு ஒருத்தர் அந்த யஜ்ஞ புத்தியோடு தீர்த்த கஷேத்திரங்களில் திரவியங்களை இல்லைன்னா ஏதோ தான தர்மங்களை செய்கின்றார்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த யஜ்ஞ புத்தி. இப்ப உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஏற்கனவே படிச்ச ஸ்லோகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். யஜ்ஞார்த்தா கர்மணம் எத்திர லோகோயம் கர்மம் வந்தனகனே சொன்னார் பாரு. அந்த யஜ்ஞ பாவனை இல்லாமல் செய்யக்கூடிய கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மங்கள் மனிதர்களை பந்தப்படுத்தும். அதனாலதான் சில சமயம் என்ன பண்றோம், some specific place is mentioned, specific time is mentioned. அது ஏதாவது நல்ல ஒரு கிரகண காலங்களில் தான தர்மங்கள் எல்லாம் செய்தால் நல்லது. ஒரு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும்போது கிரகண காலம், இல்ல உத்தராயண காலங்கள். சாஸ்திரங்களில் வந்து நிறைய இடங்கள் நல்ல தீர்த்த கஷேத்திரங்களுக்கு போகணும், தானம் பண்ண வேண்டும், தர்மம் பண்ண வேண்டும். அதனால கிவ் திரவிய யஜ்ஞாः. We should part with what we have. Dravya yajna. Some people they are doing. Such people are also called. அவர்கள் வந்து பெரிய ஆன்மீக சாதனைகள் எல்லாம் செய்யலைன்னாலும் கூட this will slowly, steadily, this act of giving will purify the giver. அதனால இங்க what is the result of this yajñam?
இன் அண்ட் த்ரூ இதுல எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, யூ பர்ஃபார்ம் ஆல் திஸ் யஜ்ஞாஸ், தி ரிசல்ட் இஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹார்ட். ரிசல்ட் என்ன அப்படின்னா, அது வந்து உள்ளத்தை என்ன பண்ணும், தூய்மை பண்ணும். அண்ட் யூ யுவர் செல்ஃப் வில் விட்னஸ் இட். யாரும் வந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து சொல்லணும்ட்டு இல்லை, நீங்க இவ்வளவு பண்ணீங்களா உங்களுடைய மைண்ட் பியூரிஃபை எடுத்துன்னு. தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி ஒன் டு கம் அண்ட் டெல் யூ. யூ யுவர் செல்ஃப் வில் விட்னஸ். உங்களுக்கே தெரியும், ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி தெர் இஸ் அந்த கரணம் வந்து தூய்மை அடைந்து கொண்டே இருக்கின்றது. பிகாஸ் தி ஹார்ட் வில் எக்ஸ்பிளைன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம்ங்கிறது அப்படியே விஷாலம் அடையும். யூ வில் பிகம் மோர் லைட், மோர் லைட். ஸ்லோலி ஸ்டடிலி ஆல் தீஸ் பர்டன்ஸ், எதெல்லாம் வந்து நமக்கு சுமையாக இருந்ததோ அதெல்லாம் என்ன இடம், அந்த சுமைகள் எல்லாம் மனம் தூய்மை அடையும், தூய்மை அடையும், தூய்மை. ஜஸ்ட் லைக் a bird, it just flies effortlessly. The same way you will glide into this knowledge. இது தெரியும், இந்த மன தூய்மை அடைகிறது நமக்கு தெரிய வேண்டும். ஆனா இதெல்லாம் செய்யணும். திரவிய யஜ்ஞாக, தென் தபோ யஜ்ஞாக. தபோ யஜ்ஞ ஏ தபஸ்வினக தே, ஏ தபஸ்வினக தே தபோ யஜ்ஞாக. There are some people ascetics சொல்ற மாதிரி. So they practice this self denial. அவர்கள் வந்து தாமாகவே முன் வந்து என்ன பண்றார்கள், சிலவற்றை எல்லாம் நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப், அது ஒரு விரதம். இதெல்லாம் நம்ம விரதம். அதான் முடிக்கும் போது என்ன சொல்றாரு, சம்சித்த விரதாகான்னு சொல்றாரு. திரவிய யஜ்ஞங்கிறது ஒரு விரதம். தப்போ யஜ்ஞங்கிறது என்ன அர்த்தம், அதுவும் கூட ஒரு விரதம். ஏகாதசி விரதம் எவ்வளவு பேர் இருக்கிறார்களா இல்லையா? இந்த ஏகாதசி ரொம்ப புனிதமான நாள். இன்னொரு இடத்துல ஏகாதசின்னா, நமக்கு ஏகாதசி இந்திரியங்கள் இருக்கிறது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு. இந்த 11 இந்திரியங்களே ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உபவாசம். உபவாசம்னா அன்னோபவாசம் மட்டும் இல்லை, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் என்ன பண்ணணும், எடுத்து உபவாசம் அப்படின்னு. உப்பன்னு சமீபே வாசம்னு வசதி. யூ கோ அண்ட் ஸ்டே நியரர் டு தட் லார்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே. அதனால அந்த ஏகாதசி விரதம்ங்கிறது கூட நாம வந்து ஒரு சுய கட்டுப்பாடு. இட் இஸ் அ கான்சியஸ் செல்ஃப் டினைல். நாமவே தாமாவே சுயமாகவே என்ன பண்றோம், சில விஷயங்களை வேண்டாம் வேண்டாம் சொல்லி பாருங்க. யாராவது எவ்வளவு கொடுத்தோம் வேண்டாம்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. There is always a joy when you refuse to take something. So it is always tapo yajña. Such a self denial. அது வந்து இனிஷியலி அது ஒரு மாதிரி குரூடா தான் ஆரம்பிக்கும். பட் மச் லேட்டர் அது வந்து it has the capacity to refine itself. அதுவே அது ரிஃபைன் ஆகி வந்துடும். திரவிய யஜ்ஞா, தப்போ யஜ்ஞா. Then there are yoga yajñaha. There are some people they do this yoga yajñam. இந்த யோக யஜ்ஞம்ங்கிறது கூட பின்னாடி யோக யஜ்ஞம் சொல்வார் இங்க ஆச்சாரியர். யோக யஜ்ஞத்திற்கு பிராணாயாம பிரத்யாகாராதி லட்சணம் யோக யஜ்ஞக ஏஷாம் தே யோக யஜ்ஞான்னு கொடுத்துருக்காரு பாஷ்யத்துல. இது யோக யஜ்ஞங்கிறது என்ன, பிராணாயாமம் பிரத்யாகாரம், பிராணாயாமம் பிரத்யாகாரம் சாப்பிய சமேதன் பஜகோவிந்தத்துல கூட சொல்றாரு இல்லையா. ஸோ டூ லிட்டில் பிட் ஆஃப் பிராணாயாமம். ஸோ ஆசன பிராணாயாமம், யம நியம ஆசன பிராணாயாம தாரண தியான சமாதின்னு. இங்க யோக யஜ்ஞாங்கிறது அஷ்டாங்க யோகங்கள் இருக்கின்றது. யோகத்திலே 8 விதமான யோக சாதனை. லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரிடே பிராணாயாமம் இஸ் குட். பிராணாயாமம் பிரத்யாகாரம், பிரத்யாகாரம்னு அது அது வித்ட்ரால் தான். அது பிரத்யாகாரத்திற்கு உதாரணமே அந்த ஆமை தான். ஆமை பெரிய உதாரணம். எப்படி ஆமையை தன்னை உள்ளிழுத்துக் கொள்கின்றதோ பிரத்யாகாரம், விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விடுவித்துக் கொள்கின்றது. அதனால பிராணாயாம பிரத்யாகாராதி லட்சணங்கள், இந்த லட்சணத்தோடு என்ன பண்றோம், யோக யஜ்ஞம். சம் பீப்புள் என்கேஜ் தேர் மைண்ட் இன் திஸ் யோகிக் பிராக்டிசஸ். யோக சாதனைகளை செய்வார். வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஆல் தீஸ் யோக சாதனைகள்? 2 தான். ஒன்று வந்து when you do this யோக சாதனை, சித்த ஏகாகிரதா வரும். அவர் மைண்ட் becomes a single pointed. சித்த ஏகாகிரதா.
எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் நம்ம அதை ஒரு ஏகாகிர சித்தத்தோடு செய்வோம். சித்த ஏகாகிரம். பதஞ்சலி மகரிஷி சொல்லும் பொழுது யோக சித்த விருத்தி நிரோதகன்றாரு. சித்தவருத்தி நிரோதம் ஃபர்ஸ்ட் சித்த ஏகாகிரம் வரும் நமக்கு. டு பிகின் வித் we gain then a single pointed concentration of the mind. அப்புறம் சித்த விருத்தி நிரோதங்கள் எல்லாம் அப்புறம் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம்னு, அதுக்கப்புறம் தான் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். when there are no thoughts, when you sit, when you don't identify, அதெல்லாம் நேச்சுரலா நடக்கும். you sit, you will not identify with the body. all these thoughts, they cease to exist. அது இருக்காது. தென் என்ன ஆகுது அப்படின்னா only that fire of knowledge உள்ள அந்த ஞானம் மட்டும். அது யோகத்தினுடைய முடிவு. அதனால யோக யஜ்ஞாக ததாப்பரே, வேறு சிலர் யோக யஜ்ஞர்கள். தென் there are some other people, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச. இது ஒரே வார்த்தையா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்க ஆச்சாரியர் சுவாத்தியாயம் ஞானங்கிறது தனித்தனியா எடுத்துக்கிறாரு. நமக்கு சுவாத்தியாயங்கிறது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார்கள். இது சுவாத்தியாய பிரவச்சனங்கள் அது செய்துட்டே இருக்கணும். இங்க சுவாத்தியாயம்னு சொல்லும் பொழுது யதாவிதி ருகத்து அபியாசக யஜ்ஞக, விதிபூர்வமாக இந்த வேதங்களை எல்லாம் என்ன பண்ணணும், வேத பாராயணங்கள் பண்றது, வேதங்களை படிக்கிறது. இங்க சுவாத்தியாயம் சொல்லிட்டார் அவர், வேத பாராயணங்களே சுவாத்தியாயம் சொல்லிட்டார். மச் லேட்டர் வி வில் பி ஸ்டடிங். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பின்னாடி வரும்பொழுது நாம படிப்போம், அங்கே பார்ப்போம். சுவாத்தியாயத்திற்கு நிறைய பிரணவாதி பவித்ரோ இது ஜபம், அது கூட சுவாத்தியாயம் சொல்லுவார்கள். ஒரு ஸ்லோகமே இருக்குது, பிரணவாதி பவித்ரம் ஜபகவா இது சுவாத்தியாயன்னு. சுவாத்தியாயம் ஜபம் கூட சுவாத்தியாயம் தான். பிரணவங்கிற மந்திரங்களை எல்லாம் ஜபிக்கிறது கூட ஒரு விதமான சுவாத்தியாயம். தட் வி வில் see later. அதனால இங்க சுவாத்தியாயங்கிறது பொதுவாக நல்ல வேதங்களை எல்லாம் பாராயணம். சப்போஸ் நமக்கு பாராயணம் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க, நல்ல வேத கோஷங்கள் எல்லாம் நடந்த வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதை காதால கேட்டாலே அது நன்மையை பயக்கக்கூடியது. அப்புறம் ஞான யஜ்ஞாஸ்ச. this is very popular term, we all know. Our Gurudev himself coined this word ஞான யஜ்ஞம். only from கீதையில இருந்து தான் அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறார். we engage ourselves with ஞான யஜ்ஞம். ஞானம் என்ன அர்த்தம்? ஞானம் சாஸ்திரார்த்த பரிஜானம் யஜ்ஞம் ஏஷாம் தேவ். இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். ஞான யஜ்ஞம் அது நல்லா சொல்லிட்டு அது வேற பாராயணம் பண்றவங்க பண்ணிட்டு நம்ம சாஸ்திரார்த்த பரிஜானம். ஒண்ணு சாஸ்திரம், தென் அர்த்த பரிஜானம். not only study of the shastras, the real import, the real meaning, அந்த சாஸ்திரங்களுடைய உண்மையான அர்த்தங்களை உள்ளபடி அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது, நாட் அக்கார்டிங் டு அவர் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சி, நம்மளுடைய சொந்த கற்பனைகளை எல்லாம் அதுல போடாமல் அப்படின்னு. சாஸ்திர அர்த்த பரிஞானம். பரிஞானம் இஸ் a beautiful word. அந்த சாஸ்திரத்தை என்ன, சப்போஸ் இஃப் யூ நோ தி மீனிங் ஆஃப் இட், that itself has the capacity to reveal the truth. அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் உள்ளபடி அதை சரியாக ஆராய்ந்து பார்த்தோம். அதனால சில ஞானம், ஞான யஜ்ஞாஸ்ச. some people only read, they only recite. for them it is, அவங்களுக்கு அது விரதம், வேதங்களை படிக்கிறது, வேதங்களை வேத கர்மங்களை சேர பெருசு. அதுக்காக மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது. அவங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார்கள், அதனுடைய பலன் அதனுடைய பலன் அதுக்கு இருக்கு. பட் there are some other people, then there are சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது, மறைநூல்கள் எல்லாம் இருக்கு. அதனுடைய அர்த்தங்களை எடுத்து என்ன பண்றோம், சிந்தனை பண்ணக்கூடியது. யதேக, ஆல் these people are யதேக. இவர்கள் எல்லோரும் முயற்சி செய்யக்கூடியவர்கள். அதுவும் அழகான வார்த்தை, சாதாரண விரதாக இல்ல, சம்ஷித விரதாக. See that word சம்ஷிதம், சம்யக் ஷிதானி. ஆச்சாரியர் கொடுக்கும்பொழுது சம்யக் ஷிதம் means well sharpened. ஷிதானின்னு என்னத்த அப்படியே கூர்மையாக்கியம். தனுகரணானி அப்படி. தனுகரணம் means not just what is the sharpening, it sharpens all practices. புரியுது அவங்களுக்கு? வாட் எவர் தே டூ, அவங்க செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது,
Samyak Shitani means with, that kind of a, a sharp intellect னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நன்றாக பட்டை தீட்டப்பட்ட பயிற்சிகள். See, all their practices are, எல்லா பயிற்சிகளும் எப்படி நல்ல பட்டை தீ, ஏதோ இன்னைக்கு செய்தோம் அன்னைக்கு செய்தோம், அப்பப்ப தூசி தட்டி எடுக்கிறது இல்லை, திடீர்னு ஒரு நாள் உட்காந்து தூசி தட்டி தியானம் பண்றது இல்லை. So, சம்ஷிதம் அப்படின்னா they have given their life for it. சம்ஷிதம். So, சம்யக் ஷிதானி. இன்னொன்னு தனுக்கிருதானின்னு சொல்லுவார். அப்படி they make their practices are so subtle. Just they penetrate the truth of it. உள்ள ஆழ்ந்து செல்லக்கூடியவர்கள். Not only they are sharp, such people are very sharp. Not only they are sharp, they are very subtle. எல்லாவற்றையும் அப்படியே விளையாட்டாக எடுத்துட்டே போக முடியாது. விளையாட்டை எடுத்துன்னு போக முடியாது. Sometimes this demands some kind of spiritual practices. அது ஒரு விளையாட்டான விஷயமாக நான் இன்னைக்கு பார்த்ததே கிடையாது. It demands a serious attention from the seeker. He has to pay attention for it. So, therefore, tanu krutani, tikshani krutani vratani. They have just sharpened all their practices. There is no room for any inadvertence. There is no room for any laziness. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பயிற்சிகளில் அவர்கள் எந்த ஒரு சோம்பலையோ இல்லைன்னா ஏதாவது குறைகளோ இல்லாமல் பர்ஃபெக்ட்லி they pay attention. கவனமாக செய்யக்கூடியவர்கள். அது பேர் தான் விரதம்னு பெயர். விரதம்னா என்ன? விரதம்னாலே அவ்வளவு கவனமாக செய்யக்கூடிய. By this they purify themselves. எவ்வளவு யஜ்ஞம், திரவிய யஜ்ஞா, தப்போ யஜ்ஞா, எதை பண்ணு எல்லாம் பண்ணணும்னு கூட. If you can do திரவிய யஜ்ஞம், do திரவிய. சரி பண்ண முடியலையா அப்படின்னா பகவான் he throws you multiple choices. கடைசியில இது எதுவுமே பண்ணவே ஒழுங்கு சாப்பிடுன்னு சொல்ல போறாரு. அடுத்து அட்லீஸ்ட் இதெல்லாம் செய்ய முடியலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் பிராக்டிஸ் சம் டயட். டயட்னா 2 பர்கர் ஒரு கோக் இல்லாட்டி. So that we will see. No, sometimes people say that they are dieting, but what they say and what they appear to be there is totally different. When a person really does diet, how does he appear? அடுத்த ஸ்லோகத்துல நான் சொல்றேன். ஸோ நம்மளும் டயட்ல இருக்கோம், பட் சம்ஷித விரதானே இல்லை. ஜஸ்ட் இது we say நான் டயட்ல இருக்கேன்னு சொல்றேன். பட் all these choices are given by the Lord. திரவியம் பண்ணு, இல்லை தப்போ பண்ணு, யோகம் பண்ணு, இல்லைன்னா சுவாத்தியாயம் பண்ணு, இல்லைன்னா ஞான யஜ்ஞம் பண்ணு, அப்பரே நேதாகாராக அட்லீஸ்ட் இல்லைன்னா ஹேவ் சம் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். அட்லீஸ்ட் சாப்பிடுறதே எப்படி சாப்பிடணும்னு கூட சில பேருக்கு வகுப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. சம்டைம்ஸ் இது எல்லாருடைய பக்கத்துல சாப்பிட முடியாது. ஈவன் சாப்பிடுறதுக்கு கூட ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. அப்புறம் இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு என்ன சொல்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மூடிட வேண்டியதான். யூ ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம் வித் such people. We should waste our time. I also think our time is very precious. Every moment is very precious. நம்மளுடைய நேரத்தை எல்லாருக்கும் செலவிடக்கூடாதுன்னு நான் சொல்வேன். It is meant only for very serious people, very dedicated people. யாருக்கு ஸ்ரத்தை பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். It is not meant for people who are interested in passing their time. It is samshita vrataha. So anything you do, one thing, sharpen it. புரியுதா உங்களுக்கு? அதை நல்ல பட்டை தீட்டேன். You practice it. அதை பட்டை தீட்டுங்க. Then go deep into it. Your practices must carry some kind of subtlety, not just போர்டு பண்ண வேண்டாம். நாங்க இங்க திரவிய யஜ்ஞம் பண்றோம், தப்போ யஜ்ஞம் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. that subtle you must be. Then you will be really rewarded. More of it you will take up in the next class. Om Purnamada Purnamidam Purna Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு ஹரி.